இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, வில்லியனூர் லூர்து அன்னையின் அன்பு பக்தர்களே, உலகிலே உள்ள மிக சிறந்த பேச்சாளர்களில் ஒருவரும் சிறந்த ஆளுமையும் கொண்ட ஜார்ஜ் ஆடம் என்பவர் இவ்வாறு குறிப்பிடுவார்: துன்பத்திலும் துயரத்திலும் சோகத்திலும் சோர்விலும் வாழும் மனிதர்களுக்கு நம்பிக்கை தரும் வார்த்தைகள், உற்சாகம் தரும் வார்த்தைகள் அவர்களுடைய வாழ்வுக்கு உயிரளிக்கின்ற ஆக்சிஜனை போல இன்றியமையாதது என்று குறிப்பிடுவார். இன்றைய நாளினுடைய 2 வாசகங்களுமே உற்சாகம் தருவதாக, நம்பிக்கையூட்டுகிற வார்த்தைகளாக அமைந்திருப்பதை நாம் இன்றைய நாளின் இறை வார்த்தை வழிபாடிலே வாசிக்க கேட்டோம். நற்செய்தி அறிவிப்பின் மீது ஆர்வம் கொண்டு அந்த நற்செய்தி அறிவிப்பின் தூண்டுதலால் இந்தியாவிற்கு வந்த புனித பிரான்சிஸ் சவேரியார் தன்னுடைய வாழ்வு, அந்த மறைப்பணி வாழ்வு இந்திய மண்ணிலே ஒரு சுகமான ஒன்றாக அமையவில்லை. மாறாக சவால்களும் துன்பங்களும் நிறைந்த ஒரு பாதையாக இருக்கிறது. மற்றொரு மறைபணியாளர் அவரிடத்திலே வந்து மறைப்பணியில் உள்ள அந்த துன்பங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்கிற பொழுது அவர் இவ்வாறு குறிப்பிடுவாராம்: நாம் மறைப்பணியின் போது வருகிற துன்பங்களை கண்டு துவண்டு விடக்கூடாது, மனதை நாம் ஒருபோதும் தளர்ந்து விடக்கூடாது. மாறாக இறைவன் உத்தரிக்கிற தல நிலையை இந்த உலகத்திலேயே நமக்கு அளித்து விட்டார் என்று நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று அடுத்தவருக்கு அவர் ஆறுதல் மொழி கூறினாலும், சில சமயங்களிலே அவர் எதிர்கொண்ட அந்த விரக்தியானது எந்த நிலைக்கு சென்றதென்றால், அவரினுடைய ஆன்ம ஆலோசகரான புனித இன்னாசியார் அவருக்கு எழுதிய கடிதங்களை தன் கழுத்திலே இருக்கிற அந்த சுருவ கயிற்றிலே கட்டி வைத்து, எப்பொழுதெல்லாம் அந்த துன்பத்தை அவர் அனுபவிக்கிறாரோ, தனிமையை அவர் உணர்கிறாரோ, அந்த நேரத்திலெல்லாம் அந்த கடிதங்களை எடுத்து படித்து அவர் உற்சாகத்தை பெற்று மீண்டுமாய் தன்னுடைய நற்செய்தி பணிக்கு செல்வாராம். இன்றைய நாளினுடைய முதல் வாசகம் எசாயா இறைவாக்கினர் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய நாளினுடைய முதல் வாசகத்திலே, அசரிய மன்னர்களால் துன்புறுத்தப்பட்டு பயமுறுத்தப்பட்ட யூதா நாட்டு மக்களுக்கு எசாயா இறைவாக்கினர், நீங்கள் கடவுளை பற்றி கொண்டு வாழ்ந்தால் உங்களுடைய வாழ்வு மேம்படும் என்கிற நம்பிக்கை தரக்கூடிய, உற்சாகம் தரக்கூடிய வார்த்தைகளை இறைவாக்கினர் எசாயா மிக அழகாக எடுத்து உரைக்கிறார். தன்னை பற்றி கொள்ளும் மனிதர்களை எவ்வாறெல்லாம் இறைவன் வழிநடத்துவார் என்பதை, செழுமையினால் செழிக்க செய்வார் என்பதை, நிறைவினால் நிறைக்க செய்வார் என்பதை இன்றைய நாளினுடைய முதல் வாசகமானது நமக்கு தெள்ள தெளிவாக நமக்கு எடுத்துரைத்தது. இறைமகன் இயேசுவும் அந்த நற்செய்தி பணியை, நல்வாழ்வு பணியை, நம்பிக்கையை விதைக்கிற பணியை செய்திருக்கிறார் என்று இன்றைய நாளின் நற்செய்தி வாசகம் நமக்கு எடுத்துரைக்கிறது. இயேசுவினுடைய அந்த நம்பிக்கை தருகிற அந்த பணியை முப்பெரும் பணிகளாக நான் வகைப்படுத்தி தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். முதலிலே இயேசு தன்னுடைய பணி வாழ்விலே நம்பிக்கைகளை விதைத்து செல்கிறவராக இருக்கிறார். ரோமை பேரரசால் அடிமைப்படுத்தப்பட்டு யூத சட்டங்களால் நொறுக்கப்பட்ட மனிதர்களை, உள்ளம் உடைந்த மனிதர்களை தேடி சென்று, மார்க் எழுதிய நற்செய்தி முதல் அதிகாரம் 14வது இறை வசனத்திலே நாம் வாசிக்கிறதை போல, விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று அவர்களுக்கு நம்பிக்கையின் வார்த்தைகளை கொடுப்பதை நாம் வாசிக்க கேட்கிறோம். உள்ளம் உடைந்தவர்கள், வாழ்வின் விளிம்பிலே இருந்தவர்களுக்கெல்லாம் நம்பிக்கை கொடுப்பவராக நம் ஆண்டவர் இயேசுவினுடைய மன்னக நற்செய்தி பணி அமைந்திருக்கிறது. அவர்களுடைய வாழ்விலே விண்ணரசு அல்லது இறையாட்சி என்பது யூதர்களுக்கு ஒரு முழுமையை குறிப்பதாக,
அந்த இறையாட்சியின் பொழுது எந்த குறைவும் இருக்காது, எங்களுடைய வாழ்வு எல்லா நிலைகளிலுமே நிறைவு பெற்றதாக இருக்கும் என்று ஏங்கிக் கொண்டிருந்த மக்களுக்கு இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, நீங்கள் உங்களுடைய வாழ்வின் முழுமையை அனுபவிக்க போகிறீர்கள் என்கிற ஒரு நம்பிக்கையின் வார்த்தையை முதல் பணியாக இயேசு எடுத்து அவர்களுக்கு நம்பிக்கையை அளிக்கிறார். இரண்டாவதாக இயேசுவினுடைய அந்த நம்பிக்கையை மற்றவர்களுக்கு கொடுக்கிற பணியானது வெறுமனே வார்த்தைகளால் மட்டுமல்ல, அதற்கு செயல் வடிவம் பெற அவர் வழிவகை செய்கிறார். இயேசுவினுடைய எந்த படிப்பினைகளும் வெறுமனே வார்த்தைகளால் மட்டும் முற்று பெறவில்லை, மாறாக அவற்றிற்கு அவர் செயல் வடிவம் கொடுக்கிறார். அதைதான் இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். நோயாளிகளை, நோய் நடிகளை அவர் குணப்படுத்துகிறார், மக்கள் மீது அவர் பரிவு கொள்கிறார், அவர்களுடைய எல்லா நிலைகளிலும் குறைகளை எல்லாம் நிறைவாக்குபவர்களாக இருக்கிறார் என்று நாம் வாசிக்க கேட்டோம். மூன்றாவதாக இயேசுவினுடைய நம்பிக்கையின் அந்த பணிவாழ்வில் மூன்றாவது நிலை, அவர் எடுத்துரைத்த அந்த நம்பிக்கையின் வார்த்தைகளும் அவர் செயல் வடிவம் கொடுத்த அந்த பணியும் அவரோடு மட்டும் முடிவு பெறாமல் அவை தொடர்ந்து இந்த உலகிலே நடைபெற வேண்டும் என்பதற்காக 12 திருத்தூதர்களை அவர் தேர்ந்தெடுக்கிறார். 12 திருத்தூதர்களை தேர்ந்தெடுத்து மத்தேயு எழுதிய நற்செய்தி 10ஆம் அதிகாரத்திலே நாம் 1:2 நாம் வாசிக்கிறதை போல அவர்களுக்கு நோய்களை குணப்படுத்தக்கூடிய, இறந்தோரை உயிர்ப்பெறச் செய்யக்கூடிய அனைத்து ஆற்றலையும் வல்லமையும் அவருக்கு கொடுத்திருப்பதை நாம் வாசிக்க கேட்கிறோம். இயேசுவினுடைய சீடர்களாக, சீடத்திகளாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிற நாம், இயேசுவினுடைய வருகைக்காக எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இன்றைய நாளினுடைய இறை வார்த்தை வழிபாடு கொடுக்கிற செய்தி இதுவாக தான் இருக்கிறது. இயேசுவை போல வாழ்விலே உடைந்து உருகுலைந்து இதோடு என் வாழ்வு முடிந்து விட்டது என்று நினைக்கிற மக்களுக்கு நம்பிக்கை கொடுப்பவர்களாக, நம்பிக்கை வார்த்தைகளை பயன்படுத்தவர்களாக வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். யாக்கோபு எழுதிய திருமுகத்திலே நாம் அழகாக வாசிப்போம். உடலில் இருந்து, நம்முடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அடுத்தவர்களுக்கு உற்சாகத்தை கொடுப்பதாக, அடுத்தவர்களுக்கு உத்வேகத்தை கொடுப்பதாக, அடுத்தவர்களை நல்வழிப்படுத்துகிற வார்த்தைகளாக அமைய வேண்டுமே தவிர ஒருபோதும் அடுத்தவர்களுடைய வளர்ச்சிக்கு அந்த வார்த்தைகள் தடைகளாக இருக்கக்கூடாது. நம் வாயிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உறவை வளர்க்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்க வேண்டுமே தவிர உறவுகளை உடைக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கக்கூடாது. இயேசுவினுடைய வருகைக்காக நம்மையே தயாரித்துக் கொண்டிருக்கிற நாட்களிலே சிந்தித்து பார்ப்போம். என் வாயிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தைகள் உறவை வளர்க்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறதா அல்லது உறவை உடைக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறதா? அவ்வாறு நம்முடைய வார்த்தைகள் நம்மோடு இருக்கிற அடுத்தவர்களுடைய உறவை உடைக்கக்கூடிய வார்த்தைகளாக இருந்தால் நம்முடைய வார்த்தைகள் எல்லாம் உறவை உயிர் பெறச் செல்லக்கூடிய வார்த்தைகளாக அமைய முயற்சி செய்வோம். இரண்டாவது, நம்முடைய வாழ்வும் செயல்படமாக பெற எத்தகைய முயற்சிகளை நான் எடுத்திருக்கிறேன். அதிகமாக ஜெபிக்கிறேன், திருப்பலியிலே பங்கெடுக்கிறேன், திரு ஜபமாலைகளை ஜெபிக்கிறேன், இயேசுவினுடைய பாடுகளையும் அவருடைய உயிர்ப்பையும் நினைத்து கொண்டாடுகிற நான் அத்தகைய மறைபொருள்களை என்னுடைய வாழ்விலே எந்த அளவிற்கு எனதுடையதாக மாற்றுகிறேன் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்துமஸும் அன்பையும் பகிர்வையும் மகிழ்ச்சியும் எடுத்துரைப்பதாக இருந்தாலும் எந்த அளவிற்கு அடுத்தவர்களோடு நான் அன்பு கொள்ள நான் முயற்சி எடுத்திருக்கிறேன், என்னுடைய பகிர்தலை அடுத்தவரோடு எந்த நிலையில் நான் இரட்டிப்பாக செய்திருக்கிறேன் என்று நாம் சிந்திக்க வேண்டும். அவ்வாறு நம்பிக்கையின் வார்த்தைகளை பயன்படுத்துபவர்களாய், அந்த நம்பிக்கையின் வார்த்தைகளுக்கு செயல் வடிவம் கொடுப்பவர்களாய் நாம் வாழவும், நமது குடும்பத்தில் நமது சந்ததிகளுக்கு அதே நிலையை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து தொடர்ந்து அவர்களும் இறை ஒளியிலே அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒளியின் மக்களாக வாழக்கூடிய அருளை வேண்டி இத்திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். நல்லாயன் இயேசு உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எந்நாளும் ஆட்சி செலுத்துவாராக.
ஆமென்.